அப்படியே தோணி அதை தொடாத சொல்லியம்மா வணக்கம் 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 சபை பார்த்தா எப்படி வணக்கம் லட்சுமி கடாச்சு மகாலட்சுமி சபை இந்த சபையில வந்தது என்னுடைய விளக்கம் தெரியுமா விளக்கம் இருந்தா புடிச்சு விடுது எப்படி பண்ணது மோகுடி 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 அதான் வந்து மேரிக்குதா தம்பி மதியம் நான் அந்த ஈஸ்வரன் கோயில்ல வந்து மெட்டினை எப்படி எடுத்தது என்ன கேள்வி கலப்படா பாரு என்ன பார்த்தா எப்படி இருக்கின்றது நான் முக்கணியும் சக்கரையும் தம்பி என்ன பார்த்தா பெண்மணியும் தான் நினைச்சு கொண்டு இருக்காயா மேல ஒரு கொண்டை மேல கொண்டை கீழே நண்டு ரெண்டு உண்டை மேல கொண்டை நடுவுல உண்டை கீழே கீழே அப்படி சொல்லக்கூடிய விதவிதமா தம்பி நான் யாருன்னு தெரியுமா தம்பி திருப்பதி மலை மேல வந்த ஒரு சௌதார மூர்த்தி எந்தமா நாராயண திருப்பதி போய் பாத்துக்கிறோம் கட்டு கோமலை கட்டி பாரு தப்பா நினைக்காத பூபதி இந்த உறவு எதற்காக என்னுடைய மைத்துனராக இங்கு வரக்கூடிய பரமக்கடவுள் வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டான் தம்பி பத்மாசூரன். அதனால என் தங்கை இருக்கின்றது பார்வதி என்ன கூப்பிட்டு கேட்டது. அதுக்கு நான் சொன்னேன் ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அந்த பத்மாசூரனை மடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் இப்ப என் மைத்துனர் பரமக்கடவுள் அவர் ஆவூரியார் பூண்டுக்குள்ள பூந்து விட்டார். ஆமா ஐவேலங்காட்டுல. ஆனா இந்த பத்மாசூரன் இருக்கின்றாரே எல்லாரா உருவெடுத்து காய கட்சியே வரான். ஒரு காயா அனுமதிக்கு போறான். அதனால அவனை அழிக்கிறதுக்காக இந்த அவதாரம். எங்க போறோம்? என் தாலில் இந்த தந்தை கொஞ்ச
சொல்லலாம். அப்படி என்று என்கிறார்கள். அதனால பத்தாசூரனை தன்னை தேடி போக வேண்டும். அதனால எங்க வரான்னு பார்க்கலாமா? இதெல்லாம் காடை தேடி நான் போயிட்டு வண்டி பாடி நீ போடியில உழு பாடி அதுக்கு நான் வர உன்னை தேடி பத்தாசூரனை தேடி போக வேண்டும். யாரோ லூசியா வா தேட வந்து தேவடியா பையா ஆம்பளை யாரு பொம்பளை யாரு தெரியுதுல்ல யாரு
என் பேர் பத்மாசூரன். நீ பயப்படாத. ஐயோ மேல போல ஆளுகள் அந்த இடத்துக்கு. ஐயோ உங்களை பார்த்த பயமா இருக்கீங்க. அதனால உங்களை பார்த்ததும் எனக்கு மாதிரியா ஐயோ கஞ்சா பவுடு தங்கம் பவுடு தங்கம் பவுடு நீ அடப்பு வந்த அப்படியா அந்த லைட் பண்ண வரைக்கும் ஓடி சத்தியமா சத்தியமா சொல்றேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அவனை இது மட்டும் பாக்கு அப்படி சேர வேண்டுமானா நீங்க எப்படிதான் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், அவரை சேர்த்து காட்டீங்கன்னா எப்படின்னு பார்ப்பேன்.
ஏய் நல்லா இருக்குடா டேய். உண்மைதான் ஒத்துக்கிறேங்க. ஆனா ஒண்ணு, நீ இப்ப எனக்கு சேர வர, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீ காட்டுல கிடந்த நீ, அதனால உன் மேல கவுல அடிக்குது. காக்கா குருவி அல்லாம குறைக்கிறீங்க, எல்லாம் தேடி வச்சிருக்குது. எல்லாம் கழிச்சு வச்சிருக்கோம் மேல கவுல அடிக்குது. அதனால நீ போயிட்டு குளிச்சுட்டு வந்தா சேர்த்துக்கு தயார். ஆமா பத்மாசூரன் ஜலத்தை தேடி கொண்டு வருகிறான். அவன் கண்ணுக்கு நீ எங்கேயுமே தெரியப்படாது, நீ மறைத்து விட வேண்டும். ஆனால் மறுபடி தேடுவார். ஒரு ஐவேல காட்டில் ஒரு மாட்டு குழம்பு எவ்வளவு இருக்குமோ அந்த ஜலம் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதை மட்டும் நீ திஷ்டிக்க வேண்டும். நாலு விஷயம் தேடி பார்த்தேன். ஜலம் எங்குமே இல்லை, ஜலம் கிடைக்கவில்லை. அதனால் இன்றைய தினம் அவளோட என்ன சொல்லணும், என்ன போய் சொல்லலாம். அது எப்படி நான் குளிச்சுட்டேன். போய் சொல்ல உண்மை நம்ப மாட்டாங்க. அதனால செண்டு அடிக்க அக்கு தூக்க ஐயா சரி அந்த செண்டு கட்டுறேன். மேல காக்கா கழிச்சு வச்சுக்கிட்டு அதே இருக்குது. போய் சொல்லாத, நீ அண்ணாச்சி மேலே சட்டி பண்ணுவா. ஆமா நான் என்ன சொல்றேன், நீ குளிக்க கூட வேணாம். எங்காவது ஆட்டாங்குழம்பு மாட்டாங்குழம்புல ரவ ஆட்டாங்குழம்பு மாட்டாங்குழம்புல ரவ தண்ணி இருந்தாலும் சரி, அது எடுத்து உன் தலைமையால வச்சிட்டு வந்தா அந்த தோசை நிவர்த்தியாவது ஒண்ணு சேருகிறேன். அந்த ஜலத்தை ஆட்டாங்குளம்படி மாட்டாங்குளம்படி இருந்தால் அந்த ஜலத்தை தலைமையில வைத்தால் அந்த தோசை நீங்க விடும். நீங்க விட உன்னை சேரத்தையா அந்த ஜலம் ஜலம் கிடைக்கவில்லை. அதான் ஆட்டாங்குளம்படி குளம்படி அதை எடுத்து தலைமையில வச்சா தோசை நீங்க கொல்றா 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 கல்ப கல்ப முடியாது பிடிக்காதடா. பார்த்து விட்டேன் ஜலம்
எறும்பு மேய்க்கிற வந்து ஐவர் சதீஷா சொன்னா கேட்டான பத்மாசுரன் மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரன் அடித்து விட்டேன். அதனால் ஐவேர காய்க்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மைத்துனர் பரம கடவுள். ஓஹோ மைத்துனா யாரது ஆவுடையார் கூண்டுக்குள்ளே ஏன் மைத்துனரே ஐயா என் கந்தலரே ஆவுடையார் கூண்டுக்குள்ளே அடங்கி ஓடுங்களாமோ மைத்துனரே அடங்கி ஓடுங்களாமோ மைத்துனரே அடங்கி ஓடுங்களாமோ. ஓஹோ பரம கடவுளே யாரது மைத்துனா யாரு நான் தான் உன்னுடைய மைத்துன வருகிறேன். ஐயோ அப்பா ஏய் என் மச்சான் போலவே உருவத்தை மாற்றி வருவான் நம்ம முடியாது அந்த பத்மாசுரன் அப்படியே வருவான் யாரது பரம கடவுளே மச்சான் உன்னுடைய மச்சான் தாயா வந்திருக்க வாயா. அப்ப அவன் எங்க போயிருக்கான் யாரு யாரு பத்மாசூரன் எரிந்து விட்டான். எடுத்து விட்டானா அவனை மோகினி அவதாரம் எடுத்து அவனை கொன்று விட்டேன். அப்படியா ஆமா அந்த உருவத்தை காண்பித்தால் வருவேன் ஆ, உருவத்தை காண்பித்தால் மோகினி அவதாரத்தை யோ நீ அவனுக்கு கொண்டது உண்மையா இருந்தா அந்த உருவத்தை நான் பார்த்தாதான் வெளியே வருவேன் என்ன வம்பல கொண்டு விடுவார் போல இருக்கு. வந்துரும் அந்த உருவத்தை பார்த்தாதான் நம்புவேன் உனக்கு வர சந்தேகம் வர காரணம் என்ன என்ன காரணம்? இதே போல உருவத்தை மாத்தி அவன் வந்துட்டானா ஓ எப்படியா மாறிட்டான் ஓ இந்த பகவான் உருவத்தை மாதிரி ஆமா வந்து ஒரு தரமாக யோசிச்சா எரிஞ்சிருவான். ஆமா அதனால எப்படி மோகினி அவதாரம் எடுத்து அவனை மறித்த அப்படியா அப்படி திரும்ப மைத்துனா நான் தான் உன்னுடைய மைத்துனர் பகவான் ஆதிமாயவன். நானேதாங்க நானேதான் இந்த உருவம் எடுத்துதான் அந்த பத்தாசூரனை படித்தேன். அப்படியா ஆமாங்க. வேண்டான்னு சொன்ன கேட்கிற. ஆமா அந்த உருவத்தை பேசக்கூடாது. அந்த மச்சான் மோகினி உருவத்தை பார்த்ததும் புத்தி கொஞ்சம் விட்டு போகாது பழகியா. ஓல்கட்டை ஈஸ்வரன் சரியா போச்சு பழகியா. ஒரு மதகண்ட நாராயணன் ஆனா சொன்னா கேட்கிறா. மோகினி அவதாரம் வந்தாதான் ஒத்துக்கொண்டா எந்த சம்சாரி ஒத்துமோ அந்த மாதிரி ஒரு அழகை பார்த்து எந்த மாதிரி அது மாதிரி எப்படி கம்முன்னு இருக்குது. இப்ப புள்ள உண்டாகி போச்சு என்ன பண்ணுவேன்? நான் என் பார்வை சும்மா விட மாட்டான். வாங்க சிகரெட் ஹாஸ்பிடல் போலாம் தடுப்பூசி போட்டு ஓ பாலகிருஷ்ணன் ஒரு பாலகிருஷ்ணன் மகன் மனோகர் பேரு பாலகிருஷ்ணனுடைய மகன் அன்பழகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பாலகிருஷ்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அவர் குடும்பம் என்றென்றும் நெடித்து வாழும்படியாக அம்மன் மகமாரி அம்மனை பிரார்த்திக்கின்றேன். சுபே ஐயா மச்சான் இந்த குழந்தை எப்படி இரு நான் எடுத்துமா முடியாது எடுத்துமா நான் சும்மா விடுவாரா அம்மா எல்லாம் பேசக்கூடாது. இல்லையா நீ புள்ள கொடுத்தாலும் நீ புள்ள வாங்கினது நீ எப்படி முடியாது புரியாதா? முடியாதியா கேட்டு போனா லட்சுமி பேசுவோம் அங்க போனா பார்வதி பேசுவோம் ஆம்பளை வந்தா பொம்பளை இந்த குழந்தைக்கு பெயர்
உன்னுடைய வித்தாகப்பட்டது கீழே விழுந்தால் இந்த புவியில் விழுந்து விட்டார் இந்த உலகம் அழிந்துவிடும். அழிந்துவிடும். அதனால் இதை கையிலே தாங்கினி. ஆமா. அப்போ அது உருட்டு திரண்டு ரிஷிப்பிண்ட இரவு தங்காது என்ற பழமொழி போல் ஆமா இது குழந்தையாகிவிட்டது. சரி, அதனால் இந்த அரிக்கும் இந்த சிவனுக்கும் இந்த அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தபடியாக இவனுக்கு பெயர். இவன் கையில உருவானா இல்லையா? ஆமா. இவன் கையில உருவானபடியினால் இவனுக்கு ஐயனாரப்பர். அதனால ஐயனாரப்பன். ஆமா ஆமா இவனை கொண்டு போய் ருத்ர மகரிஷி இடத்திலே கொடுத்து அதை வளர்த்து வருகிறோம். ஆமா. அதனால் சரி சரி அவனை எடுத்து ஆளாக்கி கேமரா தப்பதா அமைதியா சைலண்டா தெரியாதா? ஐயோ ஐயோ வீடியோயா ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா அப்படியே மாத்து நீங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சுகவாச்சிருப்பாய் நல்லவனாக நல்லவனாக வாச்சிருப்பாய் அது பாட்டு இது அந்தரால இது அப்புறம் சபை கலாஜி சபை மகாலட்சுமி சபை மாதா பிதா குரு தெய்வா அட மாதா திக்கா நம்ம கம்பெனி வாஜா ரெண்டு வாஜா இருக்கு இந்த சிறுவை அது வணக்கம் வணக்கம் ஐயா விளக்கம் விவரமா சொல்லுங்க விளக்கம் ஐயா ஏய் அத ரீதி வாடார் வந்து
ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஐயனாரப்பன் ஐயனாரப்பன் கைலாரப்பன். ஏய், ஐயா அது அரிக்கும் இந்த சிவனுக்கும் பிறந்த கைலாரப்பன் 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 அப்படி பேர் வச்சிருந்தது. தம்பி எனக்கு எல்லாம் வித்த தெரியும் ஏழு ஏற்றம் ஆமா பின்கந்து எல்லாமே தெரியும். ஆமா இப்ப நான் யாரும் இடத்துல வந்து வருகிறேன் உத்தரமகாரிஷ்டி கிட்ட. ஏய், அதான் உத்தரமகாரட்சிக்கிட்ட நான் வந்து வருகிறேன். ஆமா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீங்க அப்பாவை பார்க்கணும். அதனால அப்பா இருந்து 5,000 வந்து கச்சிருக்கேன். காத்துக்குன்னு சொல்றேன். ஆமா. ஐயா ஐயனாரப்பா தாயாரப்பன் உத்தரவு. அப்படியே ஆட்டும். ஓ, அப்பா மகனே அம்மா 5,000 ஏ ஐயனாரப்பா உலகில் வாழ்வதில்லம்மா. ஐயனாரப்பா உலகில் வாழ்வதில்லம்மா. ஏ ஐயனாரப்பா உலகில் வாழ்வதில்லம்மா. ஐயனாரப்பா உலகில் வாழ்வதில்லம்மா. ஆனா பேரு புகழ் என்றாலும் அம்மா, இந்த பாராகிய புவியில் இந்த உலகம் உள்ள மட்டும் உன் பேரும் புகழும் நிலைத்திருக்கும்படி ஆசீர்வாதம். அப்படியே ஆட்டும். அது ஒரு உத்தமகாரிஷி அருள் பெற்று இந்த உலகமெங்கும் உன் பேர் விளங்கும்படி கொடிநாட்டி வரும்படி ஆசீர்வாதம். புறப்படு. அப்படியே ஆட்டும். ஏம்மா, போய் ரெடியா? ஆ. அது மாத்திரம். இப்ப ஐயனாரப்பன் உருவத்தை மாற்றி உருவத்தை மாற்றி மலையாள தேசம். மலையாள தேசத்தை செல்ல வேண்டும். ஆமா அப்படி என்று யோகியாக வருகிறது. யோகி தர்பா ஜோகி பாபா தப்புடைய ஜோகி ஓ ஜோகி ஆமா எதுக்குடா வந்துக்கிறா அட சாதா மலையாளம் மலையாளம் அல்லாவ நாக்கு ஹைதுல பந்து கொட்டிட்டோ யாருக்கு கொடுத்தா ஏய் ஆளம் பாத்து ஆள பார்த்தா பாத்து எரம் பாத்து வெட்டி யாரு இப்ப எங்க போறா நீங்கெல்லாம் மலையாள வீதியில வர்த்தகம் செய்யக்கூடிய சொட்டியா சொட்டி 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 செட்டி செட்டி சொட்டி சொட்டியா அரே சாதா யார ஜோடி நீங்க மலையாளத்திலே வர்த்தகம் செய்யக்கூடிய சொட்டி ஆமா
செட்டி செட்டி ஓ கடை வீதியா இது அங்க கடைக்கு வருமானம்மா சட்டியா இல்ல சட்டி உன் பேர் என்ன தம்பி நான் மலையாளத்து வீரன் மலையாள வீரன் நாங்க யார் தெரியுமா வீரன் மலையாளத்தில் இந்த மலையாளம் சாப்பிட்டு படியாது நாங்க தான் மலையாளம் என்னென்ன பாம்புக்குது என்னென்ன பாம்பு என்னென்ன பாம்புக்குது நல்லா நல்லா அட ஜோதி நல்லா இரியா நல்லா கேங்க 1000 பாம்பு வெட்டி சொன்னதா அத என்னென்ன பாம்பு என்னென்ன பாம்பு என்னென்ன இருக்கு அவன்டே சொல்லு பாம்பு இன்னும் நிறைய இல்லையா அட தம்பி ஆமாடா தம்பி நல்லா ஊம்பு என்ன நல்லா ஊம்புன்றோம் அட பாம்பு யா பாம்பு ஓ நல்லா பாம்பு நல்ல பாம்பு சார ஊம்பு சார பாம்பு தண்ணில ஊம்பு பாம்பு அரே உனக்கு எப்படி தண்ணி பாம்பு சொல்ல கரெக்ட் கரெக்ட் ஆனால் இந்த மலையாள வீதியில வந்திருக்க ஆமா ஒரு பையன் என்ன ஆட்ட முடியும் வெளியில நம்ம தாட்ட முடியுமா ஆனால் கடைக்கோர் பணம் கட்டளையை கொடுத்துடணும் இல்ல இப்ப நீ எதுக்கு வந்துருக்கீங்க கடைக்கோர் பணம் கட்டளை கட்டளை உனக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா நீ படிக்கல போனி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படி ஒரு கை பார்க்கலாம் என்னடா இது உன்னை ஒரு முடிவு வேண்டா ஆனா என் மகனை வேலை பார்த்தலாம்டா நீங்க வேலை பார்த்து இவனுக்கு நடப்பு உலக்க மோடி கலங்க மோடி முட்டை மோடி வச்சிருக்கோம் இது மோடி ஆமா நீ இதை எடுத்துட்டா நாங்க உனக்கு அடிமை நீ எடுக்கலாம் எங்களுக்கு அடிமை மோடி எடுத்துட்டா அடிமை அடிமை எடுக்கலாம் நீ எங்களுக்கு அடிமை எடுக்கலாம் நீ எனக்கு அடிமை அப்படியாடா பாடா உங்க குழந்தை விட்ட நோண்டிட்டியா எங்க குழந்தை வேண்டிட்டோம் உன்னால முடிஞ்சா யாராடி வேண்டி நோண்டி வச்சாச்சு நோண்டி பல்லனால இந்த மோடி எடுத்துட்டா உனக்கு அடிமை பந்தியம் ஆமா தம்பி மோடி தானே ஆமா நாங்க பேசுங்க நீ எடுத்துட்டா உங்களுக்கு அடிமைடா நானு அப்படி எடுத்தா நீ எனக்கு அடிமை உன் பாம்புக்கு மேல 2000 இந்த தம்பி கொஞ்சம் யாரா பசி எடுக்கலாம் யாரா அட்டக்காரி அறியாமல் இந்த புத்திரனை மறந்தாயம்மா இந்த புத்திரனை மறந்தாயோ
தாய் முத்து மாறி உமையே அம்மா எங்காமா வாணி தாயே நீதாவா மகமாரி முருகாக்கும் தேவதை எங்க இருக்கிறியா அம்மா அவங்க ஏன் வழி போயிட்டாங்க இப்போ உலக்கம் ஒரு எடுத்தானா அவன் ரத்தங்களுக்கு சாவரம் பாப்போம் எங்க உலக மொழியாடுறா உலக மாட்டியா உலக மொழி அம்மா வைத்தம்மா
அவன் வந்த போது ஐயா இந்த ஜோடப்பை புளியில ஐயா ஓடி கட்டலாம் வச்சோம் அவன் தானே இருக்கான் பாரு அவன் பல்லு பேச்சு பேச்சு பேச்சாருக்க வேண்டும் பேச்சு தோணக்கூடாது நான் மாற மாட்டான் இப்ப கரக போடி வச்சிருப்பேன் ஆமா இந்த போடி நீ எடுத்தா ரத்தம் கட்டி சொல்லிடுவாங்கடா நீ எல்லாத்தையும் எடுத்துட்ட ஒன்னால முடிஞ்சா இந்த கரகத்தோ மோடியாடா நான் ஜோதி இப்ப பாரு அம்மா கட்டமா நீ வீடு போனா எங்க அம்மா இருக்கா பாத்தியா எனக்கு தான் எங்க அம்மா இருக்கிறாங்க ஏரி வேலைக்கு போயிருக்காங்க என்ன பண்ண முடியாதுங்க ஏரி வேலை போறது கேட்டல கரக மோடியாடா நீடா எங்க பழகா ஏரி போனா என் கூட பெரியம்மா ஏரி சொல்றா கம்மியா ஏரி போடா ஏரி சொல்றா டேய் கம்மால ஏரி சொல்றா பாதி ஊத்திட்டு ஐயா யார பாத்ரூம் போறாரு ஐயோ தோத்துட்டு சொல்றேன் சரி என் பாப்பா கூடலாம் என்னடா நாங்க அடிமை விட மலையாளம் போனா யாரு இது
உனக்கு அடிமை. Correct. நீ என்னடா சொல்ற? ஐயா எல்லாம் ஒண்ணுது மன்னிச்சிடுங்க. ஐயாயிரப்பா. ஐயா எல்லாமே உங்களுக்கு ஐயாயிரப்பா. என் தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா அவ தொல்லை என்னால் தாங்க முடியல. ஒரு அடி மறுக்கலை 2 பேரும் கட்டி வச்சிடும். ஏய், நான் அறியாம அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணா தங்கச்சி கட்டி பிடிச்சாங்க எங்க மலையாள தங்கச்சி அண்ணா கண்ணே ஓட ஒப்பை என் தங்கச்சி 2 பேர் பொங்கலை உனக்கு வருகிறேன் ஒரு அடி மக்களை மகாரிஷிகிட்ட வளர்த்து நான் திக்கி வச்சது செய்து மலையாளத்துல சொன்ன மலையாள வீரனை சிறப்பிடித்து என் பாப்பாவுக்கு தரேன். மா பொங்கலே ஆமா எங்க பாப்பா 2 பேர் தரேன். பெரிய தங்கச்சி பெரிய அண்ணா சின்ன தங்கச்சி சின்ன ஆனா ஒண்ணு கல்யாணம் பண்ண போறேன். ஏன் மண்டல அமர்த்தியாக சோபாபதி ஓம்பத்ரி ஓம்பத்ரி வரணும் சசிவரணும் சௌக்கியாமி இந்த தொல்லை ஊட்டணும் கனவு பண்ணுறேன். வரணும் சசி வரணும் வித்தியாக சசி வரணுமா அது பின்னாடி போன ஓம்பத்ரி வரணுமா அது 2 பேரும் கூட போன கார்த்தி உடனே வரணுமா சோபாபதி ஐயா என் கையால தாலி விட்டா ஒண்ணு 3 நாளே தாலி தாதா பத்திரியாக சமுத்திரியாக சமயபுரமாக என் தந்தை மக்களை பூரணிய ஆனால் இரு கண்களாக பாவித்து ஒரு தங்கச்சி பேர பார்த்தா இன்னொரு தங்கச்சி எடுத்து பார்க்காத இருக்கக்கூடாது. 2 பேரையும் 2 கண்ணா சமமா பாவிச்சு அவங்க குடும்பம் செய்யுங்க. அப்படியே அது ஒரு பக்கமா கொஞ்சம் பண்ண என் கண்ணே ஓட்ட ஒப்படை அது மேல ஆனந்த கோட்டா ஐயா கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ளை அருந்ததி வந்து கண்டீர்களா அருந்ததி வந்து கண்டீர்களா கல்யாணம் செய்த 3 நாள் கல்யாணம் செய்த பொண்ணு நீ சொல்ல கல்யாண மாப்பிள்ள கல்யாணம் பண்ண 3ஆவது நாள் கல்யாணம் பண்ண 3ஆவது நாள் அதிர்ஷ்டம் அருந்ததி கண்டீர்களா அதிர்ஷ்டம் வந்து கண்டீர்களா கண்டேன் நானும் கண்டேன் ஐயர் மயிர் கொடுத்த வந்துக்கிறான் அது ஏறி போயிடுச்சு. அப்படியே செய்கிறேன் யாரும் இல்லையா வாங்க எல்லாம் கோயிலுக்கு தான் நீங்க பத்மாசுர நகரம் ஐயா திருக்கல்யாணம் நாடகம் முடிச்சிச்சு வாங்க ஐயனாரப்பனுக்கு காலை விட்டு ஆசீர்வாதம் வாங்கி நாங்க கல்யாணம் பண்ணிக்காங்க சும்மா வச்சு வைக்கிறதுல பொண்ணு வைக்கிறதும் மோதிரம் போன் தான் வைக்கணும் மாப்பிள்ளை வைக்கிறீங்க எவ்வளோ போட்டு அங்க இருக்குது வர்றா சரி ஐயனாரப்பா உனக்கு கட்சியா ஐயா 500 ரூபாய் திருவண்ணாமலை கிரிவல சுற்றி வந்து முதராத்திரி நம்ம ஏரியா தான்